பயத்தினால ஓடினா கொஞ்ச நாள் ஓடும், அப்புறம் ஸ்டாப் ஆகிடும். பயம் கொஞ்ச நாள் தான் நம்மளை கட்டுப்படுத்தும். நிறைய நேரத்தில் நம்ம சில தியானத்துக்கு போகும்போது அங்கே வந்து பாவத்தை குறித்து, சாபத்தை குறித்து இதெல்லாம் பேசும்போது பயந்து என்ன பண்ணுவாங்க, அழுது புலம்பி போய் பாவ சங்கீதனம் பண்ணிவிட்டு அப்பா தப்பிச்சோன்னு வெளியில் வருவாங்க. வந்து ஒரு 6 மாதம் இல்லை 3 மாதம் கழிச்சு என்ன ஆகும், அந்த பயம் தெளிஞ்ச உடனே அதே பாவத்தை மறுபடியும் செய்வோம். நடக்குதா நடக்கலையா? ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பை சுவைக்கும் பொழுது சுச்சுவேஷன் மாறுது. பயத்தினால கடவுளுக்குள்ளே வரலாம், ஆனால் அன்பு தான் நம்மை அதில் நீடித்து வைக்க நிறுத்த முடியும். கடவுள் மேல் நாம் வைக்கிற அன்பு, அவருடைய அன்பை நீங்கள் எப்பொழுது புரிந்து கொள்கிறீர்களோ, எப்பொழுது உணர்கிறீர்களோ, எப்பொழுது சுவைக்கிறீர்களோ, அந்த அன்பு தான் நம்மளை பரிசுத்த பாதையில் நடத்தும். அதனால தான் அந்த போதகரை பற்றி நான் சொன்னேன், சார்ல்ஸ் ஸ்பர்ஜியான். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சுவைத்திருந்தீர்கள் என்றால் உங்களால் சும்மா இருக்க முடியாது. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இரும்பு இருக்கிறவங்கையும் சிறங்கு இருக்கிறவங்கையும் சும்மா இருக்காதுன்னு சொல்லிட்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இரும்பு இருக்கிறவங்கையும் சிறங்கு இருக்கிறவங்கையும் சும்மா இருக்காது. சிறங்கு இருக்கிறவன் என்ன பண்ணுவான், சொரிஞ்சிக்கிட்டே இருப்பான். இரும்புக்கு தடி வச்சுருந்தா என்ன பண்ணுவான், யாரையாவது அடிச்சுக்கிட்டே இருப்பான். அதே போல் இயேசு கிறிஸ்துவை சுவைத்தவனால் சும்மா இருக்க முடியாது. ஏதாவது பண்ணுவான், ஏதாவது அவருக்காக ஏதாவது செய்வோம். நான் ஒரு முறை ஒரு தியானத்துக்கு போயிருந்தேன் திண்டுக்கல்ல. அப்போ ஒரு 72 வயது ஒரு முதியவர் வந்திருந்தாராங்க. அவர் ஒரு ஒரு ஸ்கூலுடைய பிரின்சிபாலாக இருந்தவர், இந்து சமயத்தை சேர்ந்தவர். 70 வயசில் தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கிறிஸ்துவராக மாறுகிறார். எத்தனை வயசில்? 70 வயசில் கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொண்டு ஒரு அவர் வந்து ஒரு அநாதை ஆக்சுவலாக. ஆனால் 70 வயசில் தான் அவர் இயேசு கிறிஸ்துவால் தொடப்பட்டு இயேசு கிறிஸ்துவை உண்மையிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பேப்டிசம் வாங்குறார். இப்போ அந்த தியானத்துக்கு, இது கத்தோலிக்க திருச்சபை ஃபாதர்கள் நடத்துகிற ஒரு தியானத்துக்கு வந்திருந்தார். அப்போ அவர்கிட்ட பேசும்போது அவர் சாட்சி சொன்னார், என்ன ஊழியம் பண்ணுறீங்கன்னு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், தெருவாக போய் ட்ராக் கொடுக்குறார். ஒவ்வொரு தெருவில் போயிட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி அறிவித்து ட்ராக் கொடுத்துட்டு வரார் 72 வயசில். நிறைய கிறிஸ்தவங்க 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகி ஈஸி சேரில் உட்காந்துட்டு காற்று வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவனுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிறிஸ்தவனுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நமக்கு வேலை உண்டு. எந்த புனிதராது ரிட்டையர்ட் ஆகிட்டோமான்னு சொல்லியிருக்காங்களா? நீங்கள் படித்த ஏதாவது ஒரு புனிதர், ஓகே எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னு ஏதாவது ஒரு புனிதர்கள் சொல்லுறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லது எந்த அப்போஸ்தலராவது சொல்லியிருக்காங்களா நாங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு?